ஆளிக்கு இணை. நம் முன்னோர்கள் தமிழ தாயோடு ஒப்பிட்டு மகிழ்ந்தாங்க. அதே போல பாரதிதாசனும் தமிழ வானம், நிலா, அமுதம் போன்றவற்றோட ஒப்பிட்டு பாடியிருக்காரு. இங்க தமிழழகனார் என்ற கவிஞர் இரட்டர மொழிதல் மூலமா தமிழ கடலோடு ஒப்பிட்டு பாடுற பாடலை ஒண்ணு பாக்கலாமா? பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இரட்டர மொழிதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ இரு பொருள் தருமாறு அமைறதுதான் இரட்டர மொழிதல் அணின்னு சொல்லுவோம். இதுக்கு ஸ்லேடைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த பாடல்ல அமைஞ்சிருக்க சில சொற்றொடர்களோட பொருள் தமிழ், கடல் என ரெண்டுத்துக்குமே பொருந்துற வகையில அமைஞ்சிருக்கனால இதுல இரட்டர மொழிதல் அணி வந்திருக்கு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்ததே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழீண்டு. இப்ப இந்த பாடல் தமிழுக்கு எப்படி பொருந்ததுன்னு பாக்கலாமா? முத்தமிழ் தூய்ப்பதால், அதாவது இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் தமிழ் வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. முச்சங்கம் கண்டதால், அதாவது பண்டைய மதுரையில முதல், இடை, கடைன்னு சொல்லிட்டு 3 சங்கங்கள் அமைச்சு தமிழ் வளர்க்கப்பட்டுச்சு. மெத்த வணிகலமும் மேவலால், அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு சொல்லிட்டு 5 பெரும் காப்பியங்களையும் அணிகலன்களாக கொண்டது தமிழ். நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க, அதாவது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால தமிழானது நாள்தோறும் காக்கப்பட்டது. ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு, அதாவது இத்தகைய சிறப்பு கொண்டதுனாலதான் தமிழானது கடலுக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது. இப்ப இதே பாடல் வரிகள் கடலுக்கு எப்படி பொருந்ததுன்னு பாக்கலாமா? முத்தமிழ் துய்ப்பதால், அதாவது கடலானது முத்துக்களை நமக்கு தருகிறது. முச்சங்கம் கண்டதால், அப்படின்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சஜன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை கடல் நமக்கு தருது. மெத்த வணிகலமும் மேவலால், அதாவது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக கடலானது பரந்து விரிந்து காணப்படுது. நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க, அதாவது கடலானது நாள்தோறும் தன்னுடைய அலையால சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு, அதாவது கடல் எப்படி பறந்து விரிஞ்சு பல வளங்களை தன்னகத்தை கொண்டிருக்குதோ அது மாதிரி தமிழும் எங்கும் பரவி பல இலக்கிய இலக்கண வளங்களை தன்னகத்தை கொண்டு சிறப்புடன் காணப்படுது. அதனாலதான் கடலானது தமிழோட ஒப்பிடப்படுது. இப்ப நம்ம பார்த்த பாடல்ல இருக்க சில சொற்கள் எப்படி தமிழுக்கும் கடலுக்கும் பொருந்துதுன்றத ஒரு அட்டவணை மூலமா பார்க்கலாம். முத்தமிழ 3 கூட்டல் தமிழ்னு பிரிச்சோம்னா இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழ குறிக்குது. முத்து கூட்டல் அமிழ் அப்படின்னு பிரிச்சோம்னா முத்தினை அமிழ்ந்து, அதாவது கடலுக்குள்ள மூழ்கி முத்தினை எடுக்கிறத குறிக்குது. முச்சங்கம், முச்சங்கம்ன்றது தமிழை பொறுத்த வரைக்கும் முதல், இடை, கடைன்னு சொல்லிட்டு 3 சங்கங்களை குறிக்குது. கடலை பொறுத்த வரைக்கும் வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சஜன்யம் சொல்லிட்டு 3 வகையான சங்குகளை குறிக்குது. மெத்த வணிகலன், தமிழை பொறுத்த வரைக்கும் மெத்த கூட்டல் அணிகலன் அப்படின்னு பிரிச்சுதான் பொருள் எடுத்துக்கணும். அதாவது 5 பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக கொண்டது தமிழ் அப்படின்றாங்க. இதே கடலை பொறுத்த வரைக்கும் மெத்த வணிகலன்றத பிரிக்காம பொருள் எடுத்துக்கணும். அதாவது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக கடல் இருக்குது. சங்கத்தவர் காக்க, அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் சங்க பலகையில இருந்த சங்க புலவர்கள் தமிழை பாதுகாத்ததை இங்க குறிக்குது. இதே கடலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அலையால சங்கினை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கிறத குறிக்குது. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட தமிழை ஏன் கடலோட ஒப்பிட்டு இருக்காங்கன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. சரி வாங்க இப்ப இந்த பாடலோட நூல் வழியை பார்க்கலாம். தமிழழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவரை சந்த கவிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இளம் வயதிலே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு. தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூல்ல இருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. தனிப்பாடல் திரட்டு அப்படின்றது புலவர் பலரோட பாடல்களோட தொகுப்பு. இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.